ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸி கார்னர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ண போகிறோம். நார்த் இந்தியன் ஸ்டைல் சோலே பட். இன்க்ரீடியன்ட்ஸ் பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொண்டக்கடலை எடுத்துக்கோங்க, தக்காளி அரைச்சி எடுத்துக்கோங்க, வெங்காயம் அரைச்சி எடுத்துக்கோங்க, இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு, கடுகு, ஜீரகம், சோம்பு, மஞ்சப்பொடி, தனியா பொடி அண்ட் கரம் மசாலா, ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் அதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்குவோம். ஸோ பட்டை, கிராம்பு, ஃப்ளவர் இது ஒன்று இருக்கும், அது போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்டு அது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதும் அதில் வெங்காயம் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருப்போம், அதை நல்லா அதில் வேக விட்டுருங்க. எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அதில் மஞ்சப்பொடி போட்டு தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. அதை போட்டுடும் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ மிக்சரில் கொஞ்சமாக கொண்டக்கடலையே போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ தட் பாதி நம்ம முழுசாக போடலாம் அண்ட் கொஞ்சம் நம்ம அரைச்சது போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இது வெந்ததும் நம்ம இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்குவோம். கூடவே 2 ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு கூடவே நம்ம கரம் மசாலா போட்டுக்கோங்க அண்ட் உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா அதை கிண்டி கொடுங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உங்களுக்கு கட்டியாக வேணுமா இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணுமா, உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி அதை கொஞ்சம் அந்த நம்ம குழம்ப கொஞ்சம் கொதிக்க விட்டுருங்க. ஸோ தட் அந்த மசாலா ஸ்மெல் எல்லாம் போயிட்டுரும். ஸோ அது கொதிக்கும் போதே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கொண்டக்கடலையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விட்டுருங்க. பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக நல்லா அந்த கலர் அண்ட் அந்த அரோமா பார்த்தாலே இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம முழுசாக ஊற வச்சு வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா அதை வேக விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சதும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அது சூப்பராக வெந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு ஒரு டேஸ்ட், ஒரு ஸ்மெல், ஒரு அரோமாக்காக நீங்கள் வந்து அதில் கஸ்தூரி மேத்தி நல்லா அதை கொஞ்சம் கையாலே நல்லா இது பண்ணி போட்டிங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஒரு அரோமா கொடுக்கும். ஸோ அது 5-10 மினிட்ஸ் வேகட்டும். மீன்வால் நம்ம வந்து பூரி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ பூரிக்கு மாவு ரெடி பண்ணி வச்சு நல்ல சின்ன சின்ன சர்க்கிளாக அதை போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். பூரி போடும்போது அதை எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் எண்ணெயை அந்த பூரியில் போட்டு எடுத்தீங்கன்னா சீக்கிரமாக வேகும் அண்ட் ஃப்ளஃபியாக வரும் அண்ட் நிறைய எண்ணெயும் குடிக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ நம்மளோட சோலே பட்டோரே ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.